வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாங்க, கர்மானா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, கர்மா அப்படிங்கிறது 3 டைப் இருக்குங்க. ஒன்று சஞ்சித கர்மா, ரெண்டாவது பிராரப்த கர்மா, மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆகாமிக கர்மா. ஃபர்ஸ்ட் இந்த சஞ்சித கர்மானா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவா சஞ்சித கர்மா அப்படின்னு சொன்னா, நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து அதுல செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே ஒரு இதுல சேர்த்து வச்சிருப்பாங்க, ஒரு மூட்டையில சேர்த்து வச்சிருக்கிறத வச்சுக்குவோம். இப்போ ஒவ்வொரு பிறப்புலையுமே ஒவ்வொரு ஜென்மாலையுமே நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பதிவுகளாகி இருக்குங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சஞ்சின்னு சொன்னா மலையாளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பையன் அர்த்தம். அப்போ நம்ம செஞ்ச நல்ல கர்மா மற்றும் கெட்ட கர்மா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சேர்ந்ததை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சஞ்சித கர்மான்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு உயிருமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அது செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்ப ஒவ்வொரு பிறவியா எடுத்துட்டு இருக்குங்க. இதுல மனித பிறவி மட்டும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புழுவா பிறக்கலாம், பூச்சியா பிறக்கலாம், ஆடா பிறக்கலாம், மாடா பிறக்கலாம், எந்த பிறவி வேணாலும் பிறக்கலாங்க. அப்போ ஒவ்வொரு பிறவியிலுமே நம்ம செய்ய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே குறிக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ ஒரு உயிரானது தான் செஞ்ச நல்லது கெட்டதுல கொஞ்சம், அதாவது அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து கொஞ்சம் எடுத்து அதுக்கு உயிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிறவை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புறத பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நம்ம பல ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கிற கர்மாவில இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த உயிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிறவியை கொடுத்து அதுல கொஞ்சம் கர்மா வச்சு அனுப்பிச்சுடுறத பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முன்ஜென்ம பாவத்தின் அல்லது நல்லதின் விளைவுகள் தான். இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெடுதலுக்குமே நல்லதுக்குமே யாருமே பொறுப்பு கிடையாது. இதுக்கு பொறுப்பு நம்மளே தான் பொறுப்பு. நீங்க செஞ்ச நல்லது மற்றும் கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பிறப்பே அமையுது. அப்போ இந்த பிறப்புல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம படக்கூடிய நல்லதுக்கும் நம்மளே காரணம், நம்மளுக்கு நடக்கக்கூடிய கெடுதலுக்கும் நம்மளே காரணம். இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க கர்மான்னு சொல்லி சொல்றோம். பொதுவா நம்ம இந்த பூமியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பவே தான் இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அமையுங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம இப்ப பார்ப்போம், ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கெடுதலே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கு. ஆனா அவர் பண்றது பூரா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கெடுதலான காரியங்களையே பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லவரா இருப்பாங்க, அவன் பண்றது பூரா நல்லதாவே இருக்கு. ஆனா அவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டத்தையுமே ரொம்ப துன்பத்தையுமே ரொம்ப மன உளைச்சல்லையுமே ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த ஜென்மத்துல அவங்க அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டதுமே அவங்களுடைய முன்ஜென்ம கர்மானால வர்றதுங்க. இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய லக்னத்திலிருந்து 5வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பாவ புண்ணியங்களை குறிக்குங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்ஜென்ம வினை சாதகமாக இல்லை, அல்லது போன ஜென்மங்கள்ல பல ஜென்மங்கள்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லதை எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி லக்னத்திலிருந்து 9வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செய்த தர்மங்கள் செய்த உதவிகள், அதே மாதிரி தெய்வ வழிபாடு நீங்க எப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த 9வது வீடு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல உங்க லக்னத்திலிருந்து 5வது வீடு உங்களுடைய முன்ஜென்ம
பாவ புண்ணியங்களை குறிக்கும். உங்க லக்னத்திலிருந்து 9வது வீடு போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களை குறிக்கும், நீங்க செஞ்ச தர்ம காரியங்களை குறிக்கும். அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் வலுவா இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கடந்த ஜென்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல செயல்களே செஞ்சிருப்பாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 9வது வீடு ரொம்ப வலுவாக இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக போன ஜென்மத்துல நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கான்னு சொல்லி அர்த்தம். எப்பவுமே ஒருவருடைய ஜாதகத்துல வந்து 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். போன ஜென்மத்துல செஞ்ச நல்லதை கெட்டதை இதுல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க பல ஜென்மான்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். எத்தனையோ ஜென்மங்களை நம்ம பண்ணின நல்லது கெட்டதை நம்ம ஒரு பிறப்பெடுத்து கொஞ்சமா அதில் அனுபவிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த ஆத்மா வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா மேல் உலகத்திலேயே கொஞ்சம் அனுபவிச்சிருவாங்க, மீதி இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு வேண்டிதான் அந்த பிறப்பை எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் நிறைய பாவச்செயல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா மேல் உலகத்திலையும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, இந்த பிறவையா எடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. எனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணாத நிலைமையில இருக்கணும். கண்டிப்பாக இந்த 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு கெடும்போது அவங்களுடைய சஞ்சித கர்மாக நன்றாக இருக்காது. அதே மாதிரி நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாங்க எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பேர குழந்தைங்க தான் அனுபவிப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய பேர குழந்தைகள் கண்டிப்பாக இதைய அனுபவிப்பாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து யாருக்குமே கெடுதல் பண்ணாம நம்மளால அடுத்தவங்களுக்கு வந்து எந்த வகையிலுமே கெடுதல் நடக்காம பார்த்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சஞ்சித கர்மாவை சொல்லுதுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிராரப்த கர்மாங்க. இந்த பிராரப்த கர்மானா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிராரப்த கர்மா அப்படிங்கிறது வந்து நீங்க பல ஜென்மங்களா செஞ்ச பாவ புண்ணியங்கள்ல மேல் உலகத்துல அனுபவிச்சுட்டு மீதி இருக்கிறத பிறப்பெடுத்து அனுபவிக்கிறதுக்கு வேண்டியது இந்த பூமியில வந்து ஒரு உயிரானது வந்து பிறக்குது. அப்போ இந்த பிறவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்லதா இருந்துன்னு சொன்னா நீங்க போன ஜென்மத்துல நல்லதே பல ஜென்மங்கள்ல நீங்க நல்லதே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக கடந்த பிறவியில வந்து நீங்க நல்லதை பண்ணலின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஏழ்மையான வாழ்க்கைக்கும் யாருமே வந்து காரணமாக இருக்க முடியாது, நீங்களே அதற்கு காரணம். எனவே முடிஞ்ச வரைக்கும் நல்ல கர்மாக்களையே நம்ம பண்ணோம்னு சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆகாமிக கர்மா. இந்த ஆகாமிக கர்மா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல அதாவது வந்து பல ஜென்மங்களா நம்ம பண்ணிட்டு வர்ற பாவ புண்ணியம் அப்படிங்கிறது வேற. இந்த ஜென்மத்துல நீங்க பண்ணுவீங்க இல்லையா, இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களை குறிக்கிறத வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆகாமிக கர்மான்னு சொல்லி சொல்றோம். அப்போ இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க நீங்க ஜாதக ரீதியை இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த சஞ்சித கர்மா அதாவது வந்து பல ஜென்மங்களா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோமா பாவம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து சஞ்சித கர்மா வச்சு சஞ்சித கர்மாவில நம்ம உங்க ஜாதகத்தை வச்சு 5ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த ஆகாமிக கர்மா அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல இது வரைக்கும் நம்ம வந்து நல்லதை செஞ்சிருக்கிறோமா கெட்டதை செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு பிரசன்னத்துல மூலமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உங்க ஒரு பிரசனம் போட்டு அந்த பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஜென்மத்துல இது வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் நான் வந்து அதிகமா பாவம் செஞ்சிருக்கிறேன்னா அதிகமா புண்ணியம் செஞ்சிருக்கிறேன்னா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரசனத்து மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அப்ப எப்பவுமே நீங்க பண்ணக்கூடிய நல்லது கெட்டது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை, உங்களுடைய சந்ததிகளை தான் மெயினா பாதிக்குது. எப்பவுமே இதை வந்து ஞாபகத்துல வச்சு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாருக்கும் கெடுதல் இல்லாம தீங்கு இல்லாம வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சோழி பிரசன்னம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய கர்மாவை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அனுபவிக்கக்கூடியது எந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பிரசன்னத்தின் வாயிலாக ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனவே உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவோ
அல்லது இப்ப இந்த பிறவியில் நீங்க செஞ்ச புண்ணிய பலனைவோ பாவ பலனைவோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஒரு சோழி பிரசன்ன ஜோதிடரை அணுகி நீங்க இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கங்க. உங்களுடைய சோழி பிரசன்னை பார்க்கும்போது உங்களுடைய 9வது வீடு நீங்க இந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தையும் உங்களுடைய 8வது வீடு நீங்க செஞ்ச பாவத்தையும் குறிக்கும். எனவே ஒரு பிரசன்ன ஜோதிடரை அழகி நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்களா அல்லது இந்த ஜென்மத்துல பாவத்தை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க மாத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.